இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் படகுகளையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீக்குளிக்கும் போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்லும் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை படகுகளுடன் விடுதலை செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் இரவு பகலாக தொடர்ந்து உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக நேற்றும் விடிய விடிய மீனவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இலங்கை சிறையில் இருக்கிற எல்லா மீனவர்களையும் விடுவிக்கணும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இனிமேலும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அதற்காக நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கணும். இந்த உலகமே திரும்பி பார்க்குற வரைக்கும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை விடமாட்டோம். இந்த இந்தியா இல்லை, உலகமே எங்கள் மக்களை அப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவோம். ஐநா வரைய கொண்டு போய் எங்கள் மக்களுக்கான நீதியும் நியாயத்தையும் கேட்டு கண்டிப்பாக பெறுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு மீனவர்களையும் படகுகளையும் மீட்க ஒன்றிய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தீக்குளிக்கும் போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே இருக்கிற அவ்வளவு பேருமே மண்ணெண்ணையை ஊற்றி எங்களை பாதுகாக்க தவறிய மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்து எங்களை நாங்களே மாய்த்து கொள்றதா, தீயை ஊற்றி தீக்குளிக்கிறதா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில் மெத்தனக்க கையாளாதீர்னு சொல்லி எச்சரிக்கை விடுறோம். 4வது நாளான இன்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீனவர்களை மீட்க உறுதியான நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் மீனவர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.